இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் அதே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். ஆமென். போதும். இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, முதலாம் காவல், இரண்டாம் காவல். முதலாம் காவல்லையும் காவலாளிகள் இருந்திருப்பாங்க, இரண்டாம் காவலிலும் காவலாளிகள் இருந்திருப்பாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிக்கணும்னா எத்தனை பேர் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், ஆனாலும் அந்த கூட்டம் என்னையும் உங்களையும் ஒன்றும் செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களால் மாத்திரம் காண்பாய் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு வருகிற பலனை நீங்கள் பார்ப்பீர்களே அன்றி உங்களை ஒரு நாள் அது சேதப்படுத்தாது.